நிலா நிலா நான் சொல்றதை கேளுப்பா, வீட்டை விட்டு போகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் என்னதான் கெஞ்சினாலும் நிலாவோ யார் பேச்சையும் கேட்காம போய் நேரா பேக் எடுத்துக்கிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த நிலா கிட்ட அங்க சோழன் இருந்துக்கிட்டு, நிலா நான் செஞ்சது தப்பு தான், நான் என்ன பண்றது, எனக்கு அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியல, உன் கழுத்துல தாலி கட்டணும் மட்டும்தான் எனக்கு அந்த நேரத்துக்கு தோணுச்சு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் ஒரு பக்கம் கெஞ்சினாலும் யாரு என்ன சொன்னாலும் அங்க கேட்காம நிலா பேக் எடுத்துக்கிட்டு நேரா வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. போன கொஞ்ச நேரத்துல அங்க பாண்டி வர, பாண்டியோ வழியிலேயே அங்க நிலாவை தடுத்து நிறுத்தினாலும் தயவு செஞ்சு வழியை விடுங்க பாண்டி, உங்க மேல எனக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு அப்படின்னு சொல்ல அங்க பாண்டி வாயை முடிக்கிட்டு நேரா வீட்டுக்குள்ள வராங்க. இன்னொரு பக்கம் இங்க அழுது உக்காந்துக்கிட்டு இருந்த சோழன் கிட்ட சேரன் இருந்துகிட்டு, ஏன்டா இப்படி பண்ண, எதுக்கு இப்படி பண்ண, பாவண்டா அந்த பொண்ணு, எதுக்கு எடுத்தாலும் அந்த பொண்ணு கிட்ட பொய்ய சொல்லி உண்மையை மறைச்சுக்கிட்டு இப்போ பாரு, என்னைக்கா இருந்தாலும் ஒரு பொய் வெளியே தெரிய தானே போகுது, அதே மாதிரி தெரிஞ்சதுனால தான் அந்த பொண்ணு நிலா பாவம் வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. இப்போ எப்படி அந்த பொண்ணு நாம வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும், நான் எந்த முகத்தை வச்சு போய் வா வீட்டுக்குன்னு சொல்லி கூப்பிட முடியும், நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரொம்ப கோவத்தோட சோழன் கிட்ட பேச உடனே சோழன் இருந்துக்கிட்டு, அண்ணே உண்மையா சொல்றேன், எனக்கு நிலாவை அந்த நேரத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது, எப்போ முதல் முறையா பார்த்தனோ அவ தான் என் பொண்டாட்டின்னு என் மனசுக்குள்ள முடிவு எடுத்ததுனால தான் அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வரும்போது என்னோட பொண்டாட்டிய ஆக்கிக்கணும்னு ஒரு எண்ணத்துல தான் ஸ்டேஷன்ல அப்படி ஒரு பொய்ய சொல்லி கடைசியில நான் நிலா கழுத்துல தாலி கட்டி என்னோட மனைவி ஆக்கிக்கிட்டேன். நான் வேற என்ன தப்பு பண்ணேன் சொல்லுனே, அன்னைக்கு மட்டும் நான் அப்படி பண்ணலைன்னா இன்னொரு நிலா நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் பேச உடனே சேரன் இருந்துக்கிட்டு, அட போடா, உனக்கெல்லாம் என்ன சொன்னாலும் உனக்கு உரைக்கவே உரைக்காது, எத்தனை தடவை தான் குடும்பத்துக்குள்ள பொய்ய சொல்லிக்கிட்டு இப்படி திரிஞ்சுக்கிட்டு இருப்பனே தெரியல, இனிமே நிலா இந்த வீட்டுக்கு வரவே வரமாட்டா போல இருக்கு. இன்னொரு பக்கம் நிலா தன்னோட கையில பேக் எடுத்துக்கிட்டு வேக வேகமா கோவத்தோட நடந்து போய்கிட்டு இருக்க. அதே நேரம் பாண்டி கடையில இல்ல, நேரா வீட்டுக்கு போய் என்னன்னு தான் கேட்போம் சொல்லிட்டு அங்க வானதியுமே நேரா ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்க. எதிரில் வந்த நிலாவை பார்த்ததும் இங்க வானதி வேக வேகமா போய் அங்க இருந்த நிலா கிட்ட, நிலா எங்க கிளம்பிட்டீங்க, அதுவும் பேகும் கையுமா போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி கேட்க எதுவுமே பேசாம நிலா ரொம்ப கோவத்தோட, கொஞ்சம் வழி விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிலாவுமே பேக் எடுத்துக்கிட்டு வேக வேகமா போறதை பார்த்ததும், என்ன இது, நிலா எப்பவுமே என்னை பார்த்தாலே வந்து பேசுவாங்க, இப்போ என்னமோ இவ்வளோ கோவமா போறாங்க, என்னமோ நடக்குதே, என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வானதியுமே நேரா அங்க நடேசனோட வீட்டுக்கு வராங்க. ஏற்கனவே எங்க வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்க. அங்க வந்த வானதியோ பாண்டியை பார்த்து, என்ன பாண்டி நிம்மதியா இருக்க போல இருக்கு, எப்படியோ ஒரு சனியை வேற எவனையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா நாம நிம்மதியா இருக்கலான்னு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு, கடை பக்கமும் ஆளக்கானும், என் வீட்டு பக்கமாவது வருவேன்னு நினைச்சேன், அதை கூட ஆளக்கானும், என்ன அப்படியே உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு உன் மனசுக்குள்ள தப்பு கணக்கு போட்டுக்கிட்டியா, அதெல்லாம் சரி, வீட்டில் என்ன எல்லாரும் ஒரே சோகமா இருக்கீங்க, நிலா என்னமோ பேக் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி இருக்கு, இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை பார்த்து வானதி கேட்க, ஏய் உன்னை யார் இப்போ வீட்டு பக்கம் வர சொன்னது, என்னமோ பெரிய இதுவாட்டம் பேசிட்டு போனேன், நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு, போய் உங்க வீட்டில் தான் உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்களே அவங்கள போய் கல்யாணம் பண்ணிக்கோ, தேவையில்லாம எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டு குடும்ப பிரச்சனையில நீ தலையிடாத, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டி பேச, நீ இவ்வளோ கோவமா பேசுறனா கண்டிப்பா உன் வீட்டுல என்னமோ நடந்திருக்கு, அப்போ உங்க நிலா அண்ணி என்ன கோச்சுக்கிட்டு பேக் எடுத்துக்கிட்டு போறாங்களா, என்ன ப்ரோ உங்களை பார்க்கும்போது ரொம்ப சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, என்னமோ எங்க காதலுக்கு பெரிய அட்வைஸ்லாம் பண்ணுவீங்க, இப்போ உங்க காதலும் புட்டுக்குச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி சோழனை பார்த்து பேச உடனே இங்க சோழன் இருந்துக்கிட்டு, இங்க பாரு வானதி, ஏற்கனவே நான் செம்ம கடுப்புல உட்காந்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் நீ என்னை ஏதாவது வெறுப்பேத்தனன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நானே உன்னை கண்ணத்துல அரைஞ்சிடுவேன் சொல்லிட்டேன், இங்க இருந்து கிளம்பு. ஓ அப்ப நான் சொல்றது உண்மைதான், நிலா உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு தான் இந்த வீட்டை விட்டு போயிருக்காங்க போல இருக்கு, சரி சரி, இன்னும் எத்தனை நாளைக்கு உண்மையை மறைக்க போறீங்க, என்னைக்கா இருந்தாலும் எனக்கு உண்மை தெரியதானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வானதி பேசிக்கிட்டு இருக்க. உடனே சேரன் இருந்துக்கிட்டு, வானதி ஏற்கனவே சோழன் ரொம்ப வருத்தத்துல இருக்கான்ப்பா, நீ வேற அவனை இன்னும் கோவப்படுத்தாத, இப்போ என்ன இங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரிஞ்சாக்கணும் அப்படிதானே, அது ஒன்றும் இல்லப்பா, நிலா சோழன் மேல இருக்க கோவத்துல விவாகரத்து கொடுத்துட்டு அவ இந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொன்ன உண்மையை கேட்டு இங்க வானதிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன ப்ரோ, உங்களுக்கு நிலா டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்களா, அப்போ நீங்க உண்மையால ரெண்டு பேருமே காதலிக்கலையா, அது சரி, அப்போ அக்கம் பக்கம் இருக்கவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் போல இருக்கே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி
சந்தாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்க. கடைசியில் அந்த கல்யாணமும் நின்று போச்சு. அதுக்கப்புறம் எனக்கும் பாண்டிக்கும் சண்டை வந்து நானும் பிரிஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிட்டேன். இப்போ நிலாவுக்கும் உங்களுக்கும் சண்டை வந்து நிலா உங்களுக்கு டிவோர்ஸே கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த வீட்டில் பொம்பளைங்க தங்க மாட்டாங்க தான் போல இருக்கே. ஆனால் ஒன்று பாண்டி, யார் இந்த வீட்டை விட்டு போனாலும் சரி, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி பேச, ஏய் பெரிய இதுவாட்டம் பேசிட்டு போனேன், இப்போ என்ன கல்யாணம் பண்ணிப்பா அது இதுன்னு வந்து நிற்கிற, முதல்ல இங்கேருந்து வெளியே போ, உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஏற்கனவே சோழன் கோவத்தில் இருக்கான், இன்னும் நீ கொதிக்கிற எண்ணெயில் தண்ணியை ஊற்றின மாதிரி எதுக்காக வார்த்தைகளை விட்டுக்கிட்டு இருக்க, போடி இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வானதியை அவமானப்படுத்தி இங்கே பாண்டி அனுப்ப, வானதியுமே ரொம்ப கோவத்தோட வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. டேய் சோழா, இதுக்கெல்லாம் நீனு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத, கண்டிப்பா நிலா வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டியுமே சோழனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இங்க பல்லவனை அழைச்சிக்கிட்டு நேரா நிலா தன்னோட ஃப்ரெண்டு திவ்யா வீட்டுக்குமே போய் தங்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த பல்லவனும் அங்க சோழனை பார்த்து, அண்ணா நீ எதுக்கும் கவலைப்படாதண்ணா, நிலா அண்ணி சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவாங்க, அவங்க வேற எங்கேயும் போல, அவங்க ஃப்ரெண்டு திவ்யா வீட்டில் தான் தங்கிட்டு இருக்காங்க, கோவம் குறைஞ்சதும் வீட்டுக்கு வந்துருவாங்கண்ணே அப்படின்னு எங்க பல்லவன் ஒரு பக்கம் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அழுது உக்காந்துக்கிட்டு இருந்த சோழனும் ரூமுக்குள்ள போய் அங்க நிலா கூட வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து, இனிமே நிலா நம்மளை தேடி வரவே மாட்டா, நான் வாழ்றதே வேஸ்ட் அப்படின்னு முடிவெடுத்து அங்க இருந்த தூக்க மாதிரி எடுத்து அப்படியே சோழன் போட்டுக்கிட்டு மயக்கமும் போட்டு அங்கேயே விழுந்துடுறாரு. தூங்கிட்டு கிடந்த அங்க சோழனை பார்த்த பாண்டியனும் பதறி அடிச்சுக்கிட்டு, டே சோழா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க, சத்தம் கேட்டு சேரன் பல்லவன்னு எல்லாருமே உள்ள வந்து பார்க்க, அங்க சோழன் மயக்கம் போட்டு கிடக்க வாயில நுர தள்ளி இருக்கிறத பார்த்ததும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அங்க சோழனையும் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் இருந்த பல்லவனும் இந்த விஷயத்த அன்னிக்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட போனை எடுத்து அங்க நிலாவுக்கு போன் பண்ண, நிலாவோ என்ன பல்லவா எதுக்காக இப்போ எனக்கு போன் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த கேட்க, அங்க பல்லவனும் நீங்க வீட்டை விட்டு போனதுல இருந்து மனசு தாங்க முடியாம இங்க சோழன் என்ன விஷத்தை குடிச்சு இங்க மயக்கம் போட்டு கிடந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, நாங்க சேர்த்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னதும் இங்க நிலாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வேகமா ஒரு ஆட்டோ பிடிச்சு சொன்ன ஹாஸ்பிட்டலுக்குமே வராங்க. இன்னொரு பக்கம் அங்க நடேசனுக்கு உண்மை தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த நடேசனும் அங்க சேரனை பார்த்து, ஏண்டா நீங்க எல்லாரும் வீட்டுல தானே இருந்தீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்காதா, அந்த சோழனை உங்களால பாத்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்க, உடனே பாண்டி இருந்துகிட்டு, அவன் என்ன குழந்தையா என்ன, அவன் கூடயே இருக்கிறதுக்கு அவன் முட்டாள்தனமா ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டான், இனிமே என்ன பண்ண முடியும், எல்லாம் சரி பண்ணிட்டாங்க, டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல சோழன் கண்ணு முடிச்சிருவான்னு சொல்லியிருக்காங்க, அதனால எதுவும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு இங்க பாண்டி பேசிக்கிட்டு இருக்க. அது நேரம் நிலா பதறி அடிச்சுக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அண்ணே இப்போ சோழனுக்கு எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட அங்க நிலா கேட்க, உடனே சேரன் இருந்துக்கிட்டு, எல்லாம் நல்லா தான்ப்பா இருக்கான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டாக்டர் அவனோட வயிற்றெல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்ணை முடிச்சிருவான்னு டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்க. உடனே இங்கே நிலா இருந்துக்கிட்டு, சோழன் இப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லைனே அப்படின்னு இங்கே நிலா பேசிக்கிட்டு இருக்க. உடனே நடேசன் இருந்துக்கிட்டு, ஏன்பா நிலா, நான் தெரியாம தான் கேட்குறேன், ஏன் உனக்கு அவன் தாலி கட்டும்போது என் கழுத்தில் தாலியை கட்டாதீங்க, எனக்கு இவரை பிடிக்கலன்னு அங்கேயே நீ ஸ்டேஷன்ல வச்சு போலீஸ் கிட்டையும் உன் அப்பா மனோகர் கிட்டையும் உன் அண்ணன் தாஸ் கிட்டையும் உண்மையை போட்டு உடைக்க வேண்டியது தானே, அப்படி எங்க உண்மையை சொன்னா ஒருவேளை உன் வாழ்க்கை பாதிச்சிடுமோ, கூட்டிட்டு போய் மறுபடியும் அவங்க பார்த்த மாப்பிள்ளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோன்னு நீ பயந்து போய் தானே அந்த நேரத்துக்கு சோழன் தாலி கட்டினாலும் பரவாயில்லன்னு நீ ஏத்துக்கிட்ட. இப்போ என்னமோ உனக்கு எதுவுமே தெரியாம நடந்த மாதிரி அவன் மேல பழிய போட்டு பேசி இப்போ பாரு என் புள்ள விஷத்தை குடிச்சிட்டு வந்து இப்படி படுத்து கிடக்குறான். சொல்லுமா சொல்லு, அந்த நேரத்துக்கு உனக்கு சுயநலமா தானே நீ யோசிச்சு பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் பேச, உடனே நிலாவுக்கு அங்க செருப்பால் அடிச்ச மாதிரி அசிங்கமாகுது. அங்கிள் இல்ல அங்கிள், அன்னைக்கு மட்டும் ஸ்டேஷன்ல வச்சு நாங்க 2 பேரும் காதலிக்கலன்னு அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லியிருந்தா ஒரு வழியா அங்க இருந்த கான்ஸ்டபிளுமே எங்க 2 பேரையும் எங்க அப்பா கிட்ட இருந்து காப்பாத்தி இருப்பதா அவரே என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அதனாலதான் எனக்கு இருந்த கோவத்துல நான் சோழன் கிட்ட அப்படியெல்லாம் பேசிட்டேன்.
சரிம்மா, உன் வாழ்க்கைய காப்பாத்துனது யாரு? என் புள்ள சோழன் தானே! அன்னைக்கு மட்டும் உன்ன காப்பாத்தி கூட்டிட்டு வரலனா, இன்னொரு அந்த பணக்கார மாப்பிள்ளைக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய், உன் வாழ்க்கை நாசமா தானே ஆகியிருக்கும். இப்ப மட்டும் என்ன? உனக்கு புடிச்ச வாழ்க்கைய தானே நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. இந்த அளவுக்கு நீ நிம்மதியான வாழ்க்கைய வாழ்றனா, அதுக்கும் என் புள்ள தாம்மா காரணம். என்னமோ என் புள்ளைய குத்தம் சொல்லி, இப்படி வந்து படுக்கை ஆக்கி வச்சிட்டியே! அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பேசிக்கிட்டு இருக்க, உடனே அங்க பாண்டி இருந்துகிட்டு, நீங்க என்ன வேணாலும் நெனச்சுக்கோங்க. உங்கள முதல் முறையா பார்த்தப்பவே நீங்க தான் அவனோட மனைவின்னு அவன் மனசுக்குள்ள முடிவு எடுத்துட்டான். அதனால தான் அவனுக்குன்னு ஒரு நேரம் கிடைக்கும்போது உங்க கழுத்துல அவன் தாலி கட்டிட்டான். ஆனா நான் உண்மையை சொல்றேன், உங்களை எப்போ அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ அதுல இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு உண்மையாதான் அவன் வாழ்ந்திருக்கான். தயவு செஞ்சு அவனை மன்னிச்சு உங்களோட வாழ்க்கையில நீங்க ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி பேச, இங்க நிலாவுக்கோ நடேசன் பேசினதும் பாண்டி பேசினதும் நினைச்சு அப்படியே ரொம்ப மனசு வருத்தப்பட்டு நேரா கதவை திறந்துக்கிட்டு அங்க சோழனை போய் பார்க்க, சோழனும் மயக்க நிலையில இருந்து அப்போதான் கண்முழிச்சு அங்க நிலாவை பார்க்க, நிலா நிலா வந்துட்டியா நிலா, நீ வரமாட்டேன்னு நினைச்ச, இது கனவா இல்ல நினைவா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட இங்க சோழன் பேச, சோழன் நீங்க பதட்டப்படாதீங்க, நான் நிலா தான், உங்களை தேடி தான் வந்திருக்கேன். எதுக்காக சோழன்? நான் இல்லைன்னா உங்களால தனியா வாழ்ந்து காட்ட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிலா பேச, இல்ல நிலா, என் வாழ்க்கையில எல்லாமே நீன்னு இருக்கும்போது நீயே என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்குன்னு யார் இருக்கா சொல்லு. அதனாலதான் இனிமே இந்த உலகத்துல வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு இப்படி ஒரு முடிவெடுத்துட்டேன். நல்ல வேளை நீ இப்போ என்னை தேடி வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழனும் அங்க நிலாவோட கையை பிடிச்சு அழுதுகிட்டே இங்க நிலா கிட்ட ஒரு ஆறுதலா பேச ஆரம்பிக்கிறாரு.